இங்க திராவிடமும் தமிழ் தேசியம் ஒன்னல்ல. அது தமிழ் தேசியத்தின் புண்ணு. திராவிடம் அது கண்ணல்ல, புண்ணு. இது ஒரு சாப்பாடு, திமுக ஒரு சாப்பாடு, அதிமுக ஒரு சாப்பாடு. ரெண்டையும் வந்து கூட்டாஞ்சோறு மாதிரி ஒரு சாப்பாடை கொண்டுகிட்டு அது ஒரு சாப்பாடு. இவர்கள் எப்படி கூப்பிடுவார்கள்? எப்படியாவது திமுகவை ஆட்சியில் இருந்து அப்புறப்படுத்தி விட வேண்டும், வாங்கள் எல்லோரும் ஒன்னா நிற்போம். இவர்கள் எப்படியாவது பிஜேபி வரவே விடக்கூடாது, அதனால் அந்த கூட்டணியை தோற்கடிக்க வேண்டும், வாங்கள் எல்லாரும் ஒன்னா நிற்போம். நாங்கள் இந்த ஆட்சி பிடிக்கவே இல்லை, இந்த ஆட்சியை அப்புறப்படுத்த வேண்டும் அதிமுக, அதிமுகவை அப்புறப்படுத்த வேண்டும் திமுக. நாங்கள் நீங்க ரெண்டு பேருமே சொல்றது சரிதான். எல்லாரும் ஒன்னா நிப்போம், ஒன்னா நிப்போங்கிறாங்க. அதனால்தான் நாங்க ஒன்னா நிக்கிறோம். ஏன்? உங்க எல்லாரையும் காலி பண்ணணுங்கிறதுக்காக தான் நாங்க ஒன்னா நிக்கிறோம். இவர்கள் அரசியல் கோட்பாடு திமுகவை எப்படியாவது ஆட்சியிலிருந்து அகற்ற வேண்டும், அகற்ற வேண்டும். அகற்றிவிட்டு யாரை அமர செய்வீர்கள்? அதிமுகவை. பேயை விவாகரத்து செய்துவிட்டு பிசாசை திருமணம் செய்கிறது, பிசாசை விவாகரத்து பண்ணிவிட்டு பேயை திருமணம் செய்கிறது. இந்த பேயை விரட்டி விட்டு தேவதையை உட்கார வைத்தால் சரி. இது எப்படி கதை? எப்படி? நபிகளார்ட்ட கேட்கிறாங்க, நபிகளே இந்த தீமையை எப்படி ஒழிப்பீர்கள் என்று. நன்மையை வைத்துத்தான் என்கிறார். அதனால்தான் உங்கள் பிள்ளைகள் எப்பக்கம் சாயாது. நெருப்பை நெருப்பை வைத்து அணைக்க முடியாது, அதுக்கு ஒரு தண்ணீர் தேவை. தீமையை தீமையை வைத்து ஒழிக்க முடியாது, அங்க ஒரு நேர்மை தேவை. அந்த நேர்மையான ஆற்றலாக தமிழ்நாட்டில் உங்கள் பிள்ளைகள் தனித்து நிற்கிறோம். மாற்றம் என்பது வெறும் சொல் அல்ல, ஒரு செயல். எதிலிருந்து மாற்றம்? ஒவ்வொன்றிலும் மாற்றம். ஊழல், லஞ்சம் அது தவிர்த்து உண்மை நேர்மையான நிர்வாகம். இலவசம் அது வளர்ச்சி திட்டம் அல்ல, ஒரு வீழ்ச்சி திட்டம், வெறும் கவர்ச்சி திட்டம். இலவசம் பெற வேண்டிய ஏழ்மை வரைகளில் இல்லாத மக்களின் வாழ்க்கை தரத்தை உயர்த்துவதுதான் தொலைநோக்கு. 1 லட்சம் கோடியை வட்டி கட்டுகிறது நமது அரசு. 3 லட்சம் கோடி தான் நிதி நிறையே. ஒவ்வொரு பட்ஜெட்லயும் ஒரு ஒதுக்குற நிதியே 3 லட்சம் கோடி தான். அது 1 லட்சம் கோடி வட்டியே கட்டுறாங்க. இப்ப நமக்கு இன்னொரு கேள்வி வருது, 10 லட்சம் கோடி கடனை பெற்ற நமது நாடு எந்த ஒரு நலத்திட்டத்தை சிறப்பாக நிறைவேற்றி முடித்திருக்கிறது? சொல்லுங்க. எதையாவது ஒன்று, ஏதாவது ஒன்று. கல்வி, ஆகச்சிறந்த கல்வியை கொடுத்து விட்டோம். ஏழை பணக்காரன், உயர்ந்தவன் தாழ்ந்தவன் என்ற பாகுபாடு இல்லை. மருத்துவம் எல்லாருக்கும் சரியாக சமமாக கொடுத்தாச்சு. போக்குவரத்து, பாதை போக்குவரத்து சிறப்பாக, தடையற்ற மின்சாரம் தேசத்தின் குடிகளுக்கு எல்லாருக்கும் கொடுத்தாச்சு. குடிநீர் விநியோகம், பகிர்ந்தளிப்பு, சரியாக தூய குடிநீர் கொடுத்தாச்சு. இப்படி ஏதாவது இருக்கா? இப்படி ஏதாவது? வேலை கலையாத இளைஞன், பாலு கலாத குழந்தை, கல்விக்கு எங்காத மாணவன், இதுதான் என் கனவு இந்தியா என்றான் பகத்சிங். அது அடிமை இந்தியா. ஆனால் விடுதலை பெற்ற இந்தியாவில் 80 ஆண்டுகளாயும் இன்னும் அதே முழக்கம். எப்படி? தமிழ்நாடு தேர்வாணையத்தில் தேர்வு எழுதிவிட்டு மட்டுமே அன்பு உடன் பிறந்தார்களே 70 லட்சம் பேர் பணிக்காக காத்திருக்கிறார். இந்த 70 லட்சம் பேருக்கு நீ எப்படி வேலை கொடுப்பாய்? கொடுப்பான். எப்படி கொடுப்பான்? எங்களுக்கு ஒரு கோட்பாடு இருக்கிறது என் பெற்றோர்களே. நீர், வயிறு, நீரு, வயிறு, உயிர், அறிவு, பயன், வளர்ச்சி, இதுதான் எங்களுடைய ஆட்சி முறை. நீர் என்ன? நீர்வள பெருக்கம், நீரின்றி அமையாது உலகு, தண்ணீரின் தேவையில் தன்னிறைவு எங்கள் திட்டம். நீர் வந்துச்சா அதுக்கப்புறம் வயிறு, பசி, பசி வந்தால் 10 பறந்து போகும். மானம், குடிப்பிறப்பு, தானம், தவம் எல்லாம் போயிடும். கல்வி எல்லாம் போயிடும். நீ மனுஷனாக இருக்க மாட்டாய் என்கிறார் அறிவு மூதாட்டி அவை. அப்ப என்ன பண்ணும்? பசி என்ற சொல் என் தேசத்தில் இல்லாம ஒழிக்கணும். என்ன பண்ணுவாய் சீமான்? நானே வேளாண்மை செஞ்சிருவேன். வேளாண்மையை அரசு பணியாக மாற்றிடுவேன். தற்சார்பு, பசுமை, தாய்மை பொருளாதார கொள்கையை முன்னிறுத்திடுவேன். வேளாண்மை சார்ந்த பொருளாதாரம், அதனால் பசுமை பொருளாதாரம்.
ஆடு மாடு வளர்த்தல், நெசவு செய்தல், பட்டுப்பூச்சி வளர்த்தல், தேனீக்கள் வளர்த்தல், மீன் வளர்த்தல், வாத்து வளர்த்தல் எல்லாம் அரசு பணி. பனை சார்ந்த தொழில், தென்னை சார்ந்த தொழில், நிலமும் வளமும் சார்ந்த தொழிற்சாலை, வேலை வாய்ப்பு வளர்ச்சி. உன்னுடைய தொழிற்சாலை காற்றை நஞ்சாக்கும், நீரை நஞ்சாக்கும், நிலத்தை நஞ்சாக்கும். என்னுடைய தொழிற்சாலை எதையும் செய்யாது, எந்த கேடையும் விளைவிக்காது. அவனவன் வாழ்விடத்திலே அரசு பணியை கொடுத்துருவேன். இந்த 1000க்கு கையெந்தைய ஆத்தால பண்ணி வைக்க மாட்டேன். நீ அங்கே இரு. இந்த திருச்சியா இந்த ஒரு துறையூரா, அங்க அரசு பணி. எங்க இருக்க நீ? சேலமா, எடப்பாடியா? இந்த அங்கேயே என்ன வருது? மாம்பழத்திலிருந்து வர தொழிற்சாலை, பலாப்பழத்திலிருந்து, கரும்புல இருந்து, ஆடு மாடு வளர்த்தல். உனக்கு சிரிப்பா இருக்கு, நீ இப்ப சிரி, போட்டு காட்டுவேன் பாரு. இதே மாதிரி திரையில பாரா, மாடு வளர்த்து எவ்வளவு பொருளாதாரத்தை பெருக்கிறேன், எப்படி வேலை வாய்ப்பை கொடுக்கிறேன்னு காட்டேன் பாரு. எங்க பொருளாதாரம் இருக்குன்னு தெரியாத பைத்தியங்கள்ட்ட நாட்டை கொடுத்துட்ட நீ. அப்ப என்ன பண்ணுவேன்? வேளாண்மை பசி சொல்ல இருக்காது. பால் மட்டும் இருந்தால் என் உடன் பிறந்தார்களே, பசி என்ற சொல் அந்த நாட்டில் இருக்காது. பால் முழுமையான உணவு. பிறந்த உடனே தாயின் மாரில் 1.5 ஆண்டுகள் பால் தான் குடித்தோம். முழு உணவு, எந்த திரவ உணவுலையும் கழிவு வராது, பாலில் வரும். புரதச்சத்துள்ள முழுமையான உணவு. பால் இருந்தால் பசி வராது. ஏன்? நான் பால் வச்சிருப்பேன். உன்னை மாதிரி காலை உணவு உப்புமா கிண்டி போட மாட்டேன் ராஜா. பள்ளிக்கூடத்து வாசல்ல கடை வச்சிருப்பேன். முல்லை, குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல் அங்காடின்னு நான் அங்காடி வச்சிருப்பேன். அரசு அங்காடி. நோ சுகி சுமோட்டோ நானே வச்சிருப்பேன். நோ ஊபர் ஓலோ, நானே உலான்னு நானே போக்குவரத்து நடத்துவேன். எல்லாம் என்கிட்ட இருக்கும். பால் குடிச்சிட்டு தான் என் பிள்ளை போகணும். முட்டை வைப்பேன். ஏன்? நாட்டுக்கோழி பண்ணை வச்சிருப்பேன் நான். 5000 ஏக்கர், 2000 ஏக்கர், 3000 ஏக்கர் பண்ணை இருக்கும். உனக்கு வெக்கமா இருக்க? நீ போ, நான் மேய்ச்சிக்கிருவேன். ஆனா இங்க பார், முட்டை சாப்பிடுறேன், கறி சாப்பிடுறேன், பால் சாப்பிடுறேன் வந்தாயின்னு வச்சுக்க, பச்சை மட்டை வச்சு பிச்சு போடுவேன். அது என்ன படிக்கிறவன் செய்யற வேலையா? அப்ப படிக்கிறவன் சாப்பிடக்கூடாதுல்ல, பச்சிக்க கூடாதுல்ல. உன்னை புரிந்து கொள் என் உடன் பிறந்தவனே. நீ சாப்ட்வேர் இண்டஸ்ட்ரியில் வேலை செய்யலாம், சாப்பிட்டு போய் தான் வேலை செய்யணும். நீ எல்லாவற்றையும் உன் அலைபேசியிலே பதிவிறக்கம் செய்ய முடியும். ஆனால் ஒரு சாப்பாடையும் 1 லிட்டர் தண்ணீரையும் உன்னால் பதிவிறக்கம் செய்ய முடியாது. ஒப்பந்தம் தான் செய்யணும், ஆர்டர் தான் பண்ணணும். என்ன பண்ணும்? ஆர்டர் தான் பண்ணணும். கடைக்கு சொல்லுவேன், கடைக்கு எங்க இருந்து வரும்? என்ன ஆத்தால பண்ணிட்டு இருந்துதான் அது வரணும். நல்லா கவனிச்சுக்க தம்பி. நீ விண்வெளிக்கு விண்கலனை ஏவலாம், விஞ்ஞானிக்கு சாப்பாடு என் விவசாயி தான் கொடுக்கணும். சந்திர மண்டலத்துக்கு சந்திராயனை ஏவலாம், அந்த சயின்டிஸ்டுக்கு சாப்பாடு என் சம்சாரி தான் கொடுக்கணும். அண்டர்ஸ்டாண்ட்? புரியுதா? புரிஞ்சுக்க தம்பி, புரிஞ்சுக்க. எல்லாரும் மனிதர்கள் செய்கிற தொழிலை செய்கிறார்கள். வேளாண் குடிமகன் விவசாயி மட்டும்தான் தெய்வத்தின் தொழிலை செய்கிறான். புரிஞ்சுக்கிட்டு வேலை செய்யணும். உனக்கு எல்லாமே ஒரு நகைச்சுவா கேலியா தெரியும். ஒரு நாள் நீ என்னை தேடுவ. ரொம்ப நாளா ஒருத்த கத்திக்கிட்டு இருந்தான், அவன் எங்கடான்னு தேடுவேன். இந்த தேர்தல தேடுவேன், தேடி விவசாயிக்கு போடுவேன். நீ போடுவ.